அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு ட்ரம்ப்பு இந்தியா மேலே 50% டேரிஃப்லாம் போட்டிருக்காரு இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இந்தியர் தான் காரணம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா நண்பர்களே? இந்தியா எடுத்த பாலிசிஸ் அல்ல, இந்தியாவுடைய நடவடிக்கை அல்ல, ஆனால் ஒரே ஒரு இந்தியர் தான் இத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் அப்படின்னா அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுதா? உண்மை அதுதான் நண்பர்களே. இப்பொழுது தான் இந்த உண்மை வெளியில் வந்திருக்குது. ட்ரம்ப்பு இந்தியா மேலே இவ்வளவு கடுப்பானதுக்கு காரணமான அந்த ஒரு இந்தியர் யார்? அது யாராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அதை கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் எழுதுங்க நண்பர்களே. எத்தனை பேர் இதை சரியாக கெஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வீடியோவை பார்க்கலாம். இந்தியாவின் மீது ட்ரம்ப் இவ்வளவு சினம் கொண்டதற்கு காரணமான அந்த இந்தியர் யார்? அவரை என்ன செய்யறது? வாங்க பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இந்தியாவின் மீதான கோபம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாகிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது நண்பர்களே. அதற்கு நேற்றைய தினம் நடந்த ஒரு அறிவிப்பும் ஒரு மிகப்பெரிய சான்றாக வந்திருக்குது. நேற்று அமெரிக்கா ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்குது. அந்த அறிவிப்பில் பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்குது இல்லையா, BLA அப்படிங்கிற அமைப்பு, அவங்க பாகிஸ்தானில் இருக்கிற பலோச்சிஸ்தான் மாநிலத்தில் செயல்பட்டு வருகிற ஒரு விடுதலை போராட்ட இயக்கம். சமீப ஆண்டுகளாக அவங்க நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சர்வதேச தீவிரவாத இயக்கம் அப்படின்னு வகைப்படுத்தி இருக்குது அமெரிக்கா. இது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக வகையறுக்கப்பட்டு இனிமேல் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு யாராவது அமெரிக்க மண்ணில் ஆதரவாக போராட்டம் நடத்தினாலோ அல்லது பணம் வசூல் பண்ணினாலோ அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இந்த வெப்சைட் நடத்துகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எந்த விதமான ஆதரவு நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னாலும் அவங்க மீது அமெரிக்க சட்டம் உடனடியாக பாயும் அப்படிங்கிறத இது குறிக்குது. அது மட்டும் இல்லை, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியுடைய தொடர்புடைய ஆட்கள் யாராவது அமெரிக்காவில் எந்த விதமான அசெட்ஸ், அதாவது வீடு வாசல் எது வச்சிருந்தாலும் சரி, அல்லது பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்து அதில் பணம் இருந்தாலும் கூட உடனடியாக அதையெல்லாம் அமெரிக்க அரசாங்கம் கைப்பற்றக்கூடிய உரிமையை வழங்குது இந்த அறிவிப்பு. ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு இதை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்றாங்க. 2-3 நாட்களுக்கு முன் தான் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஜெனரல் அசிம் முனிர் அமெரிக்க மண்ணில் நின்றுகிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு நியூக்ளியர் த்ரெட்டை கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அணு ஆயுத எச்சரிக்கை ஒன்றை கொடுத்தாரு. யாராவது தங்க நாட்டின் மீது கை வச்சா அதற்கு பிறகு உலகத்தில் பாதியை நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதுதான் அமெரிக்க மண்ணிலிருந்து வேறொரு நாட்டுக்கு விடுக்கப்பட்ட முதல், அவங்க சரித்திரத்திலேயே விடுக்கப்பட்ட முதல் அணு ஆயுத எச்சரிக்கை அப்படிங்கிறத நமக்கு குறிப்பிட வேணும். இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு, அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அமெரிக்காவுக்குள்ளேயே ஏன் ட்ரம்ப்புடைய கட்சியை சேர்ந்த பலரும் இதை கண்டிச்சிருக்கிறாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க மண்ணில் நின்றுகிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இப்படி பேசி இருக்கிறத பார்த்துட்டு அமெரிக்க அரசாங்கம் பொங்கி எழும், குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாவது தெரிவிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதற்கு மாறாக அசிம் முனிர் கூட சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அசிம் முனிரை கொம்பு சீவி விடுறத நாம் பார்க்க முடியுது. அசிம் முனிரை சந்தோஷப்படுத்தும் விதமாகத்தான் நேற்றைய தினம் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை ஒரு தீவிரவாத இயக்கமாக வகைப்படுத்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்குது ட்ரம்ப்புடைய அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி, அதாவது நாமெல்லாம் நம்பவே முடியாது, இந்த அளவுக்கு கேவலமாக அமெரிக்கா இறங்கும், தரம் தாழ்ந்து கீழே இறங்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நேற்றைய தினம் இன்னொரு வேலையை செஞ்சிருக்குது அமெரிக்கா. அது என்னன்னா, நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குது, பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக மிகப்பெரிய போரை நடத்தி வருது. இன்னும் சொல்ல போனால் இந்த பிராந்தியத்தில், தெற்காசிய பிராந்தியத்தில் தீவிரவாதத்துக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராடி வருகிற
நாடாக பாகிஸ்தான் விளங்குது. அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு எதிராக சில தீவிரவாத அமைப்புகள் செயல்படுது அப்படின்னு சொல்லி ஒரு 3 தீவிரவாத இயக்கங்களை மட்டும் அந்த லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணி இருக்குது. அது என்னன்னா பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, அதே போல பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுகிற தெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு இருக்குது இல்லையா, அது, அதே போல ISIS சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவு. இந்த 3ம் பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்குது. தீவிரவாத நடவடிக்கைகளை, தாக்குதல்களை மேற்கொண்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை இந்த லிஸ்ட்ல போட்டதை நாம ஒன்றும் பெருசா எதிர்க்க போறதில்ல. ஆனா அந்த லிஸ்ட்ல விட்டு போன பெயர்களை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒசாமா பின் லாடனை பல வருடங்கள் பதுக்கி வைத்திருந்தது பாகிஸ்தான். பாகிஸ்தான் மண்ணில் வச்சுதான் அவனை கண்டுபிடிச்சு கொள்ளுச்சு அமெரிக்கா. அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தேறிய அந்த பாகிஸ்தானுக்கு இன்றைக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்பட்டு வருது. இந்த லிஸ்ட்ல விட்டு போன பெயர்கள் பாருங்க, ஜெய்ஷ் இ முகமது, லக்ஷர் இ தொய்பா, இதெல்லாம் ஏற்கனவே தீவிரவாத அமைப்புகள்னு சர்வதேச அரங்கில் பல நாடுகளும் இதை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் ஏன் ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இதை தீவிரவாத அமைப்பாக வகைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூட இல்லை, சொல்லக்கூட ஒரு குறிப்பு கூட அதை பற்றியெல்லாம் இந்த அறிக்கையில் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இது இந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சி மட்டுமல்ல, ஒரு பெரிய எச்சரிக்கையாகவும் வந்திருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ட்ரம்ப் கொம்பு சீவி விடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இனி பொங்கி எழும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நானே 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த நண்பர்களே, இந்த மாதிரி அசீம் முனீர் இந்த மாதிரி பேசினார் இல்லையா அமெரிக்காவில், இப்படி பேசி இருக்கிறார் அப்படின்னா இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு தாக்குதல் நடத்த போகுது பாகிஸ்தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏற்கனவே அதற்கு உதாரணமாக பஹல்காமையும் நாம் சுட்டி காட்டியிருந்தோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் அசீம் முனீர் இதே மாதிரி இந்துக்களுக்கு எதிராக, இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். அதே போல் இப்பையும் பேசியிருக்கிறேன், தாக்குதல் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா. நேற்றைய தினம் அதே போல் காஷ்மீரில் ஒரு ஊடுருவல் நிகழ்ச்சியை இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்குது. பாகிஸ்தான் சைடில் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளை இந்தியா சுட்டு கொண்டிருக்குது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. ரைட்டு, இதோட பாகிஸ்தானுக்கும் ட்ரம்ப்புக்குமான உறவு வெளிப்பாடு முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நண்பர்களே, நேற்று வெளியிட்டாங்களே ஒரு அறிக்கை, அந்த அறிக்கையில் மேலும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னும் அதிர்ச்சியாக வந்திருக்குது இந்தியாவுக்கு. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இணைந்து இனிமே செயல்படுவாங்க. அதுவும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் 2 நாடுகளும் இணைந்து செயல்படும் அப்படின்னு அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்படும். அதுலேயும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற இன்டர்நேஷனல் ஃபோரம்லையும் தீவிரவாதத்துக்கு எதிராக நாம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்தே அறிக்கை விட்டுருக்குறாங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது இல்லையா, அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தலைவராக இந்த வருடம் பாகிஸ்தான் இருக்குது நண்பர்களே. அது மட்டும் இல்ல, தீவிரவாதத்துக்கு எதிரான குழுக்கள் சிலவற்றில் பாகிஸ்தான் தன்னைத்தானே தலைவனாகவும் நியமிச்சுக்கிடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதனால அடுத்த சில மாதங்களுக்குள்ளாக இந்தியாவுக்கு எதிராக பல தீவிரவாதம் தொடர்பான விஷயங்களை ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் முன்னெடுக்கும், அதை அமெரிக்கா ஆதரிக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பாக இருக்குது. சரி, ரைட்டு சார், நீங்கள் சொன்ன தலைப்புக்கும் இப்போ நடந்ததுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாம் நண்பர்களே, தலைப்புக்கு வர்றேன். இத்தனை பிரச்சனை இப்போ நாம் பேசணும் இல்லையா, இதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனையின் ஒரு பகுதி, நேற்று முந்தா நாள் நடந்த பகுதி இல்லையா. இவ்வளோ பிரச்சனை, ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு இந்தியர் தான் அப்படின்னு இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்குது இல்லையா. அது யாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். யார் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கிறீங்களா நண்பர்களே? எத்தனை பேர் இதில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். அது தவறு, அவர் அல்ல. திரு மோடி அவர்கள் பிரச்சனைக்கு காரணம் இல்லை.
ரைட்டு, ஒரு சாய்ஸ் முடிஞ்சது. ரெண்டாவது சாய்ஸ் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க? வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் அப்படின்னு எத்தனை பேர் இதுல சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். திரு ஜெய்சங்கர் அவர்கள் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னாக்க உங்களை பாராட்டுற நண்பர்களே, உண்மை அதுதான். நம்முடைய நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு ஜெய்சங்கர் அவர்கள் தான் ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுக்கான மூல காரணம் அப்படிங்கிறது இப்பொழுது வெளியாகி இருக்குது. இதை நல்லா அனலைஸ் பண்ணாதான் திரு ஜெய்சங்கர் அவர்கள் செய்தது நாட்டுக்கு நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். ஏற்கனவே ட்ரம்ப் இந்தியாவின் மீது முதல்ல 25% இம்போர்ட் டியூட்டி போட்டார், அடுத்தது 50% பண்ணியிருக்கிறாரு. அது இம்ப்ளிமெண்டேஷன் நடக்க போது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வந்துடும். ஆனாலும் எதற்குமே இந்தியா அசரவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியா அசரவில்லை அப்படிங்கிறத உணர்ந்த ட்ரம்ப் மேலும் மேலும் ப்ரெஷர் போடுறதுக்காக பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விடுறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு வெளியாகி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. இத்தனை பிரச்சனைக்கும் ஜெய்சங்கர் அவர்கள் எப்படி காரணமானாரு அப்படிங்கிறது தான் பெரிய புதிராக இருக்குது பலருக்கும், இல்லையா? அதற்கு காரணம் திரு ஜெய்சங்கர் அவர்களுடைய தேசப்பற்று மற்றும் இந்தியாவுடைய சுயமரியாதையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் பிடிவாதமாக மீட்டிங்களில் நின்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்துட்டார் இல்லையா, ட்ரம்ப் 2வது முறை ஜெயிச்சு வந்த பிறகு இனிஷியல் டாக்ஸ் அங்கே அமெரிக்காவில் நடந்திருக்குது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே. அப்பொழுது சுமூகமான பேச்சுவார்த்தைகள் தான் போயிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிடம் பல கன்செஷன்களை கேட்டிருக்கிறாரு. குறிப்பாக அவர் இந்தியாவிடம் நிறைய சலுகைகளை கேட்டிருக்கிறாரு அமெரிக்காவுக்காக. அவர் முக்கியமாக கேட்டது இனிமேல் ரஷ்யாவிடம் நீங்க டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்கக்கூடாது, முழுக்க முழுக்க நீங்க அமெரிக்காவிடம் தான் வாங்க வேணும், உங்களுடைய மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னராக அமெரிக்கா மாற வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேணும், ரஷ்யாவை நான் தண்டிக்க வேணும், ரஷ்யாவுக்கு நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக வாங்குகிற பணம் யுக்ரைனுக்கு எதிராக போகிறது, அதனால் நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கிற இந்த வாகனங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் முழுக்க முழுக்க வரி விலக்கு வழங்க வேணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்காரு. இதில் பல சலுகைகளை இந்தியா ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் நிறையவே அமெரிக்காவுடைய F-35 போர் விமானங்கள் உட்பட பல விஷயங்களை இந்தியா அமெரிக்காவிடம் வாங்குவதற்கு ஒப்புதலும் வழங்கி இருக்குது. இந்தியா எதையெல்லாம் ஒப்புகுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே கிட்டத்தட்ட 40% அமெரிக்காவுடைய ஏற்றுமதியில் அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களில் 40% இந்தியா 0 டாக்ஸ் இறக்குமதி வரியே இல்லாமல் நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டு விட்டது. அதற்கு பிறகு அந்த சமயத்தில் தான் இந்தியா ஒரு கோரிக்கையை எழுப்பியிருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம 2 நாடுகளும் வர்த்தக பேச்சுவார்த்தை பேசும்போது இந்த பொருட்களை இறக்குமதி செய்வது ஏற்றுமதி செய்வதை பற்றி மட்டும் பேசுவதோடு நாம் நிறுத்தக்கூடாது, சர்வீசஸையும் நாம் கணக்கில் கொள்ள வேணும் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது. ஜெய்சங்கர் அவர்கள் தான் இதை எழுப்பியதாக சொல்லப்படுது. இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்கலங்களா நண்பர்களே? இப்போ நம்ம இந்த அமெரிக்காவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறோம், பொருள் அரிசி பருப்பு வேற பொருட்கள், நம்ம டெக்ஸ்டைல்ஸ் துணிமணி எல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம், இது பொருள் இல்லையா? அதே போல் அமெரிக்காவிலிருந்து நாம் பொருட்களை வாங்குகிறோம். ட்ரம்ப்பே கேட்டார் இல்லையா, ஹார்லி டேவிட்சன் பைக்கை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க, 100% நீங்கள் டியூட்டி போடுறீங்கன்னாரு, அதை குறைச்சிட்டோம். நம்ம அந்த மாதிரி ஒரு பைக்கை வாங்குகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு கேமரா வாங்குகிறோம், சின்ன காம்பனன்ட்ஸ் வாங்குகிறோம், இதெல்லாம் பொருளாக அமெரிக்காவிலிருந்து வருது இல்லையா? இதற்கான வர்த்தகத்துக்கு நெகோசியேஷன்லாம் நடக்குது. அதே சமயத்தில் இந்தியா என்ன சொல்லுது, இது மட்டுமே உங்களுக்கு வருவாய் அல்ல, இந்தியாவில் பணம் போகிறது இதில் மட்டுமல்ல, சர்வீசஸ் செக்டரையும் நீங்கள் கணக்கில் கொள்ள வேணும். இப்போ பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதுல இந்தியா அமெரிக்காவிட்ட ஒரு 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இறக்குமதி செய்யுது இந்தியா அமெரிக்காவிடமிருந்து.
அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு வழங்குகிற சர்வீசஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கணக்கில் கொள்ள வேணும். சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சர்வீசஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்களேன் நண்பர்களே. உதாரணத்துக்கு ஒன்றுமில்ல, நீங்கள் ஜிமெயில் வாங்குறீங்க, கூகுள் இருக்குது இல்லையா, கூகுளில் நம்ம ஜிமெயில் வாங்குகிறோம், கூகுள் டிரைவ் இருக்குது இல்லையா, இந்த கூகுள் டிரைவ் வந்து நமக்கு இலவசமாக 15 GB வழங்குது ஜிமெயிலு கூகுள் டிரைவு. அதற்கு அதிகமாக நமக்கு வேணும் அப்படிங்கும்போது அது வந்து 100 GB தரேன், அவ்வளோ டேட்டா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வருஷம் 1500 கட்டுங்க அல்லது 1300 சில்லறைன்னு நினைக்கிறேன் கட்டுங்கன்னு சொல்லுது இல்லையா. இதே போல் நீங்கள் சாஃப்ட்வேரே எடுத்துக்கோங்களேன், நிறைய சாஃப்ட்வேரை நாம் வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்குகிறோம், அதுக்கு ரெகுலராக நம்ம கம்பெனிகள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப் வாங்குகிறோம், கோரல் ட்ரா வாங்குகிறோம், நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேரை அமெரிக்க நிறுவனங்கள் நமக்கு விற்கிது. அதற்கான தொகை நீங்கள் ஒரு தடவை வாங்கும்போது ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறீங்க, இப்பொழுதெல்லாம் வந்து வருஷம் நீங்கள் வந்து அல்லது மாதம் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணிட்டாங்க இல்லையா. அது வந்து ராயல்ட்டி புக்கு, நீங்கள் ராயல்ட்டி போல் நீங்கள் மாதம் வாடகை போல் அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, இது போல் வேறு சர்வீசஸ் இருக்குது. அமெரிக்காவிலேருந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்குறீங்க, அது பொருள், ஒரு டெக்ஸ்டைல் எக்யூப்மெண்ட்னே வச்சுக்கோங்களேன், அது பொருள். அந்த டெக்ஸ்டைல் எக்யூப்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து தான் இன்ஜினியர் வரணும். அப்படின்னாக்க அந்த இன்ஜினியருக்கான அந்த சர்வீஸ் செலவு இருக்குது இல்லையா, அந்த செலவை ஒரு சர்வீஸாக கருதுது. இதை வந்து ஒரு பொருள் அல்ல. அந்த சர்வீஸ் இன்ஜினியர் வந்து நமக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபா வந்து சர்வீஸஸாக அமெரிக்காவுக்கு தான் போகுது அந்த பணம். இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு சென்ற வருடம் இந்தியா சர்வீசஸ் செக்டாரில் கொடுத்த தொகை எவ்வளோ தெரியுமா? யாராவது கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பொருட்களை இந்தியா வாங்கினதுக்கு நாம் கொடுத்தது 130 பில்லியன் அமெரிக்கன் டாலரு. அதே சமயத்தில் சர்வீசஸ், இந்த சாஃப்ட்வேர் வாங்குகிறோம், இந்த மாதிரி சேவைகளை வாங்குகிறோம், அந்த சேவைகளுக்கு நாம் கொடுத்த தொகை எவ்வளோ தெரியுமா? கொஞ்ச நஞ்சம் இல்லை நம்பர்களே, 89 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சர்வீசஸ்க்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு நாம் பே பண்ணியிருக்கிறோம். இந்த சர்வீசஸுக்கு வர்ற தொகையையும் நீங்கள் கணக்கில் எடுக்க வேணும். அந்த தொகையை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்தியாவோடு நீங்கள் செய்கிற வர்த்தகம் டெபிசிட் அல்ல, உங்களுக்கு நிகர லாபம் வருது அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஜெய்சங்கர் அவர்கள் இந்த சர்வீசஸை பற்றி பேசியதும் ட்ரம்ப்புக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ட்ரம்ப்பால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. ட்ரம்ப் வந்து ஒரு நெகோசியேட்டர், தான் வந்து ஒரு பெரிய உலகத்தில் பெரிய நெகோசியேட்டர்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்குது ட்ரம்ப்புக்கு அடிபணிந்து எல்லாரும் போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ட்ரம்ப்பு. ஆனால் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னென்னா, நியாயம்னா நியாயமாக நிற்கணுமா இல்லையா? நீங்கள் எனக்கு டேக்ஸ் போட்டிங்கன்னா நானும் உங்களுக்கு டேக்ஸ் போடுவேன். நீங்கள் அனுப்புகிற பொருளுக்கு நாங்கள் டேக்ஸே போடக்கூடாது, ஆனால் நாங்கள் அனுப்புகிற பொருளுக்கு நீங்கள் டேக்ஸ் போடுவீங்கன்னா இது என்ன நியாயம் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. அந்த ஒரு கேள்வியும் சர்வீசஸ் செக்டாருக்கு வருகிற வருமானத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு உறுதியாக ஜெய்சங்கர் சொன்னதை ட்ரம்ப் அவர்கள் தனக்கு தனிப்பட்ட முறையில் ஜெய்சங்கர் இழைத்த ஒரு அவமரியாதையாக கருதிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அங்கதான் பிரச்சனை வந்து தொடங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு, அந்த மீட்டிங்க்கு பிறகு ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. மொத்தத்தில் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கேட்டது தப்பா, அவருடைய நிலைப்பாடு தவறா? இந்தியா ஒரு சுயமரியாதை கொண்ட நாடு, எங்களை வந்து நீங்கள் இப்படியெல்லாம் அடிபணிய வைக்க முடியாது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு திரு ஜெய்சங்கர் அவர்கள் உணர்த்தியது தவறா? இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? அதை சொல்லுங்க. திரு ஜெய்சங்கர் அவர்கள் செய்தது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது அப்படின்னு நான் உட்பட பல வல்லுநர்களும் சொல்றாங்க. இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.